சுட்டரிக்கிற வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த சுட்டரிக்கிற வெப்பத்தை கூட தணிக்கிற வகையிலே அவருடைய தொன்மையான தமிழ் நாகரிகத்தின் கலாச்சாரத்தின் பண்பாட்டின் நாட்டுப்புற இலக்கியத்தை இங்கே சாமல்பட்டியலை கொண்டு வந்து கண்முன்னை நிறுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சரித்திரமிக்க ஒரு நிகழ்வாக மாற்றி இருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மட்டுமல்ல சமூக போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அறிவியல் சரவணன் விருந்தாவுடைய இரண்டு பேருடைய நிகழ்வில் எனக்கு பின்னாலே சிறப்பான ஒரு உரையாற்ற வந்திருக்கக்கூடிய தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நேற்று முன்தினம் நான் சென்னைக்கு சென்று நான் நடத்திய கோகுல்ராஜ் வழக்கினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஆங்கில தீர்ப்பை தமிழிலே மொழிபெயர்த்து அணிந்திரை பெறுவதற்காக சென்றிருந்தேன். அப்போது அவர் மும்பைக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இழப்புகின்ற மிகப்பெரிய இயக்கம் என்பதை எடுத்துக்காட்டிய வகையிலே அவரோடு இருந்து மாநில தலைமையிலே இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய தகடூர் நம்முடைய அருமைக்கு உரிய தமிழ்ச்செல்வர்கள் வந்திருக்கிறார்கள். அதோடு இந்த மேடையிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்தியா கூட்டணியிலே ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெறுவதற்கு தமிழகம் வழிகாட்டி கொண்டிருக்கிறதற்கு எடுத்துக்காட்டாக தளபதி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய குபேந்திரன் அவர்கள் தலைமையாகி இருக்கிறார்கள். எனக்கு பின்னாலே இங்கே வாழ்க்கையில் வழங்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் மாவட்ட அமைப்பை சார்ந்திருக்கிறவர்கள் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்திருக்கிறவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கிறவர்கள் அதே போல அவருடைய இல்லத்தை சார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு நான் பொதுவாக இது போன்றிருக்கக்கூடிய விழாக்களிலே கலப்பது என்பது மிகுந்த கடினமான ஒன்று. காரணம் நான் கம்யூனிஸ்டாக பிறந்தவன். எனக்கு சாதி இல்லை மதம் இல்லை. என்னுடைய மனைவி அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் அவர்கள். நாங்கள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் யாருமே செய்ய மாட்டாங்க. அஸ்தமன நேரத்தில் ராகு காலத்தில் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டவர்களாக இந்த பேர். அது அறவை தலைவர் கல்யாண சுந்தரம் தாப்பாண்டியனும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வணங்கினார்கள். அப்போது பல பேர் கேட்டாங்க, ஐயோ இது ராகுகாலங்க. நான் ராகுகாலம் தெரியாது, தலைவர்கள் வருகிறார்கள், ஆகவே நேரத்தை வைத்துக் கொண்டு அப்படி சொன்னோம். எனக்கு 2 பெண்கள். ஒரு பெண் பிரீத்திலதா என்பவர் சுவிட்சர்லாந்தில் கூடிய ஜூரிக்கிலே இளம் விஞ்ஞானியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்னொரு மகள் பெர்லின் மாநகரத்தில் பிடெக் முடித்துவிட்டு ஆஸ்திரேலியா பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம் சாதியை மதத்தை எதிர்த்து நின்று இன்றைக்கு சமத்துவத்தை சமூக நீதியை படைப்பதுதான் நம் முன்னிருக்கிற கடமை. அந்த வழியிலே எனக்கு முன்னாலே பேசும்போது சொன்னாரே, இந்த மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ் ஆகியோருடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய நாங்கள் இது போன்றக்கூடிய நிகழ்வுகளை பங்கேற்று இவர்களை இங்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அறிவிக்கப்படுத்த வேண்டிய ஒரு இந்த காலத்தில் இருக்கின்ற என்று கேட்டால் கல்விதான் நம்மை பண்படுத்தும் உயர்த்தும். எந்த செல்வமும் எதுவும் இன்றைக்கு நம்மை அழித்துவிடும், ஆனால் கல்வி மட்டும் இன்றைக்கு அளிக்காது. ஆகவே தமிழோடு சேர்ந்து ஆங்கிலத்திலும் புலமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நலங்கிலி அவருடைய புத்தகத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். இந்த நிகழ்விலே நான் உண்மையிலேயே பெருமையோடு கலந்து கொள்கின்றேன். முதலில் எனக்கு சங்கடம் ஒன்று இருந்தது, எப்படி இப்படிப்பட்ட விழாவை கூட நான் கேட்டேன். ஆனால் நம்முடைய சரவணன் அவர்கள் இந்த மண்ணிலே சாமல்பட்டியிலே முதல் வழக்கறிஞராக முகிழ்த்தெழுந்திருக்கிற ஒரு புரட்சி என்பதை அவருடைய ஆற்றல் மிக்க நடத்தையோடு பார்த்தேன். ஒரு வழக்கறிஞராக அவர் விழுந்திருக்க இன்னமும் இந்த மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க விழுந்திருக்க வேண்டும். ஆனால் தடைக்கல் விழுந்தது, தடையை உடைத்து இன்றைக்கு விழுந்திருக்கிறார் என்பதை நிகழ்வு இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. என்று கேட்டால் இந்த நிகழ்வை ஒரு அரசியல்மயமாக்கிறார் என்று சொன்னார். அதுதான் எனக்கு மிக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. என்னுடைய வாழ்க்கையை சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய படையிலே இன்றைக்கு நான் பார்த்திருக்கிற ஒரு மாமனிதர் தமிழகத்திலே நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்திருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு தலைவர் திருமாவர்களை பார்க்கிறேன். நம்பிக்கை நட்சத்திரமாய் அவருடைய எழுத்தும் பேச்சும் எண்ணமும் சிந்தனையும் எல்லாவற்றையும் கடந்து ஒரு மிகப்பெரிய விருதாக மாற்றியிருக்கிறது. அந்த வழிகளை நின்று இன்றைக்கு ஒரு அரசியல்மயமாக்கப்பட்ட விழாவாக
அனைவரையும் இணைத்து அனைத்து நடத்தி கொண்டிருக்கிற விழாவில் நான் உள்ளே பாராட்டுகின்றேன். என்னை கேட்டால் புரட்சியாளர் அம்பேத்கர் சாக்குப்பையை தூக்கி போய் பள்ளிக்கூடத்தில் வெளியே நின்று கொண்டு படித்த ஒரு மாமனிதன். குடிப்பதற்கு நீர் தர மறுத்தான். அவமானங்களையும் வழிகளையும் தாங்கி படித்த போது இவைகளுக்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதான், அது கல்வி. ஆகிய கல்வியை அடைவேன் என்று சொல்லி உலகத்திலேயே 18 பட்டங்களை பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் புரட்சியாளர் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மியூசியத்திலே 2 பேருடைய பெயர்கள் மட்டும்தான் உண்டு. என்று கேட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த அறிவாளிகள் எல்லாம் கொண்டு போய் அங்கே படிக்க வைத்திருக்கிற நூலகம் அது. அதில் 2 பேருடைய பெயரை மட்டும் பொறித்திருப்பதை நான் பார்த்தேன். அதில் ஒன்று காரல் மார்க்ஸ். உலகத்தினுடைய மூலதனத்தினுடைய கோட்டைகளை சரித்து உலகத்தின் நாடுகளே ஒன்று சேருங்கள், இழப்பதற்கு அடிமைத்தலையை விட உங்களுக்கு எதுவும் இல்லை, அடைய போது சொன்னார் காரல் மார்க்ஸ். அவருக்கு அடுத்தபடியாக இருந்த பெயர் தெரியுமா? அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை பார்த்தேன். இந்த 2 பேர் மட்டும்தான் இந்த 1000 ஆண்டுகளிலே தலை சிறந்த மனிதர்கள் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். அது பிபிசி நடத்தியாகட்டும், கூகுள் நடத்தியாகட்டும், இந்த 2 பேர் நடத்திய அந்த மிகப்பெரிய சர்வேவில் 2 பேர் தான் பெற்றிருக்கிறது. ஆகவே அந்த மனிதர்கள் காட்டியிருக்கிற வழியிலே மனிதர்கள் சமமாக பிறக்கிறார்கள் என்கிறது ஐநா மன்றத்துடைய உரிமை குரல். The man is born equal என்ற வார்த்தையை கூறுகிறது. சமமாக பிறக்கிற மனிதன் வாடுகிற போது எப்படி ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்தான், அது ஒரு சதி என்பதை உலகத்துக்கு உணர்த்திய பெருமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு உண்டு. அந்த பாதையிலே, பெரியாரின் பாதையிலே, இன்றைக்கு மார்க்சின் பாதையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பேசுகிற போது சமத்துவத்தை அடைவது என்றால் சமூக நீதியை நாம் அடைய வேண்டும். அதை அடைவதற்கு வழி கல்வி என்பதை உயர்த்தி காண்பிப்பதை இன்றைக்கு நான் நம்முடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வேன். ஆகவே முயற்சியோடு தந்தை முதல் வழக்கறிஞரானார். அதை காட்டிலும் தந்தையை காட்டிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலை சிறந்த விஞ்ஞானியாய், பேராசிரியராய், பொறியாளராய் உங்களுக்கு எது தோணுகிறோ அந்த வகையிலே வளர வேண்டும் என்று அவரை வாழ்த்துகின்றேன். இந்த அற்புதமான விழாவிலே பங்கேற்கிற போது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு அளித்தது. நம்முடைய நாட்டுப்புற கடைகள் அவைகளை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் சேர்த்து பார்ப்பது என்பது, அதையும் அத்தனை பேரையும் இணைத்து யாரையும் விட்டுவிடாமல் அனைவரும் இணைத்திருக்கிற சகந்திருக்கிறது. அதுதான் இந்த மக்களோடு மக்களாக நம்மை இணைத்திருக்கிற ஒன்று. தமிழர்களுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது. கீழடி 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தொன்மை, நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரத்திலே ஒன்று இடத்துல கூட அங்கே சாதியை பார்க்க முடியவில்லை, மதத்தை பார்க்க முடியவில்லை. 1806 பொருட்களை உலகம் முழுக்க அனுப்பினார்கள் ஆய்வுக்காக. அவைகளிலே 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிற தமிழன் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறார் தவிர சாதியோடு வாழவில்லை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது. அதை வாழ்க்கையிலே கண்டுபிடிப்பதற்கான முறைகளை தான் இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்திலே நம்முடைய மகள்கள் இன்றைக்கு எனக்கு பேத்தியை போட்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு அவர்கள் இருவரையும் நான் கேட்டுக்கொள்வேன். தந்தை எப்படி சமூகத்திற்காக தனக்கு 1000 தடைக்கல் இருந்தாலும் தடைக்கல்லை எல்லாம் படிக்கலாக மாற்றிக்கொண்டிருக்கிறாரோ அவரை போல் நீங்கள் கல்வியிலே உயர வேண்டும். எழுச்சி தமிழர் இன்றைக்கு எப்படி தமிழர் நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க பேச்சு என்பது காது கொடுத்து கேட்கும்படி ஒன்றாகி இருக்கிறது. எப்படி அம்பேத்கர் ஒரு மாமனிதனை ஒரு சாதி கும்பிடுக்கு அடைக்க பார்த்தார்கள் சில கூட்டங்கள், ஆனால் உடைத்து விட்டு உலகத்துக்கு ஏற்றவராக மாறியிருக்கிறாரோ அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய எழுத்தும் பேச்சும் அற்புதமாக மக்களை ஈர்த்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அந்த வழியிலே நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். நமக்கு தடைகள் உண்டு, வரும் தடைகளை தகர்ப்பதற்கு வழிகாட்டியாய் நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய 32 பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது, பெரியாருடைய பொறுப்புகள் இருக்கிறது. அவைகளை படிப்போம். அதே சமயத்திலே பண்பாட்டை காப்பாற்றுவோம். காமத்தில் இருக்கிற பண்பாடு என்பது அது பண்பாடு என்கிறான். அன்பும் அறமும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் சொல்கிறான் வள்ளுவன். அது என்ன? அன்பு செலுத்துவது. அன்பு என்பது என் மனைவி என்னை நேசிப்பதும், என் மகன் என்னை நேசிப்பதும், நான் என்னுடைய குழந்தை நேசிப்பதும் இயற்கையான ஒன்று. அன்போடு சேர்த்த அறத்தியை வைத்தான் வள்ளுவன். அறம் என்றால் என்னவென்றால் அறப்பட்டதை இல்வாழ்க்கிறான் வள்ளுவன். அறம் என்பது நான் சந்திக்காத, நான் நேசிக்காத சக மனிதனை பற்றியும் சிந்திப்பது. அவன் பாதிக்கப்படுகிற போது சக மனிதனுக்காக நாம் நின்று போராடுவது. ஆகவேதான் என்னுடைய வாழ்க்கையிலே, நான் பொது வாழ்க்கையிலே ஒரு பொதுவுடைமை கட்சியுடைய முன்னேறவுடைய நாயத்துடன் தான் சட்டம் படித்தேன். ஆனால்
மேலவள வழக்கை தொடங்கிய பின்னால், சென்னையம்பட்டிக்கு பின்னால் இன்றைக்கு கோகுல்ராஜ் வரைக்கும், நேற்று சென்ற வாரம் நடந்திருக்கக்கூடிய பள்ளிக்கரணை வழக்கு வரைக்கும் ஏன் அந்த மக்களுக்காக சென்றால், இந்த மக்கள் தான் உழைக்கிற மக்கள், மேலி பிடித்து உழுது விவரிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறவர்கள். இவர்களை ஒடுக்கி ஓரங்கட்ட பார்க்கிற ஒரு கூட்டம். ஆனால் அதனை எதிர்த்து நின்று அவர்களையும் நேசித்து அவர் உயர்த்தக்கூடிய வழியிலே நான் இன்றைக்கு ஆகதான் அன்பும் அறமும் என்று வைத்தான். அதில் பண்பாடு இருக்கிறது, நம்முடைய பண்பு இருக்கிறது. இந்த பண்பாட்டை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த முறை இருக்கிறது. அதை இன்றைக்கு நான் பார்த்தேன். அனைவருமே இணைந்து வந்து நம்முடைய வழக்கறிஞர் சரவணனுடைய இல்ல திருமணத்திலே சேர்ந்திருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. நாம் இணைக்கிறோம் எல்லாத்தையுமே, யாரை வெறுக்கவில்லை. வெறுப்பு என்பது நமக்கு தேவையில்லை, அன்புதான் இருக்கிறான். அதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி பேசுகிறார். அவர் சொல்கிறார், அன்பை கேட்டு அன்புக்காக இந்தியாவை இணைப்பதற்காக ஒரு 4000 மைல் நடந்தார். இன்றைக்கு அவர் நடந்தவர் சொன்னதே அதுதான், எனக்கு தேவை மக்கள் ஒன்றிணை வேண்டும் என்று சொன்னான். யாரையும் நாம் இன்றைக்கு மதத்தின் பேரால் சாதியின் பேரால் பிளக்கக்கூடாது. அந்த பிளவுக்கான காரணத்தை கண்டு ஆய்ந்து அதை தகர்த்து விட்டோம் என்று சொன்னால், தமிழ்நாடு இந்தியா உலகத்தில் வழிகாட்டும் என்று சொன்னான் பாரதி. அந்த பாரதி கண்டிருக்கிற புதுமை பெண்ணாய், பாரதிதாசன் கண்டிருக்கிற புதுமை பெண்ணாய் நம்முடைய யாழினையும் மகிழினையும் வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அமைந்தேன்.